Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சிக்கடாப்பள்ளி காவல் நிலையத்தில் இரண்டாவது முறையாக நடிகர் அல்லு அர்ஜுன் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹைதராபாத் சிக்கடாப்பள்ளி காவல் நிலையத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் இரண்டாவது முறையாக ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், இது தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். அல்லு அர்ஜுன் அவரது புஷ்பா 2 திரைப்படம் வெளியான போது ஏற்பட்ட அந்த இடத்தில் ஒரு ஸ்டாம்பீடு ஏற்பட்டது. அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் அதிகமான காரணமாக ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பீடில் ஒருவர் உயிரிழந்தது மட்டுமன்றி அவர் மகனும் கோமா நிலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதன் பிறகு ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்று அவரை காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தனர். இதன் காரணமாக தனது வக்கீலுடன் அல்லு அர்ஜுன் தற்போது ஆஜராகுவதற்காக வருகை தந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஆந்திராவில் இதுவரையிலும் எந்த நடிகர் மீதும் எடுக்கப்படாத அளவிற்கான ஒரு நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நடிகர் மீது அவர் குற்றம் சுமத்தப்படுவது என்பதை தாண்டி அவரை கைது செய்வது முதல் அந்த அரசாங்கம் சென்றிருப்பது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்றிருந்தாலும் இன்னொரு பக்கம் விமர்சனத்தையும் ஒரு சேர பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாக அல்லு அர்ஜுன் வீட்டில் கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றது வரையிலும் மிக பரபரப்பாக இந்த சம்பவமானது மாறி இருக்கின்றது. இதனை பொறுத்தவரையிலும் தன் மீது தவறு இல்லை என்றும் அதே போல தனது திரைப்படத்திற்கு வந்தபோது பாதிப்பு ஏற்பட்ட குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்குவதாகவும் அல்லு அர்ஜுன் தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு உயிர் போனதற்கு யார் பதில் சொல்வார்கள் என்ற வகையில் அந்த உயிருக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும், பெற்றுத்தருவதுதான் அரசின் கடமை என்று அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தான் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அல்லு அர்ஜுன் தனது வக்கீலுடன் இங்கே ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Taste the Daily.